நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 21. அடுத்த நாள் மருத்துவமனையில் உடல் முழுக்க கட்டுடன் வினித் படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் காளியப்பன் கொலை வெறியில் இருக்க, அவன் அம்மாவோ கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தார். நேற்று இரவு ஆதி வினித்தை அடித்ததை கேள்விப்பட்டதும் அவருக்கு ஆதியை கொல்ல வேண்டும் என்ற வெறி இருந்தது. முதலில் வினித்தின் நிலையை பார்த்து துடித்தவர் உடனடியாக அவனை மருத்துவமனையில் சேர்த்தார். ஆதியின் கைவண்ணத்தில் அவன் உடல் முழுவதும் கட்டு போடப்பட்டிருந்தது. அவர் விசாரித்த வரையில் ஆதி அவனை தனியாக ஒரு இடத்திற்கு இழுத்துச் சென்று அடித்ததாக சொன்னார்கள். இதை வைத்தே ஆதியை அடித்து நொறுக்கலாம் என்ற முடிவில் இருந்தார். அனைத்து பத்திரிகையையும் மருத்துவமனைக்கு வரவழைத்தவர் அதிதேவ் முன்பகை காரணமாக தனது மகனை கொலை செய்ய முயற்சி செய்தான் என்று கண்ணீருடன் அறிக்கை விட்டார். எதிர்ச்சியாக யூடியூபில் இதை ஆதியும் விஷ்ணுவும் நேரடி ஒளிபரப்பில் பார்த்திருந்தனர். மச்சி, என்ன இது, இந்த ஆள் இப்படி பழி போடுறான் என்று அதிர்ச்சியுடன் கேட்க, மச்சி, நம்ம நேற்று பார்ட்டி கொடுத்தப்ப பிரஸ்காரம் எவனா நான் அடித்ததை ஃபோட்டோ எடுத்திருக்கான் என்று விளக்கம் சொல்லியவன் தேவன் குரல் பத்திரிகை பாத்தியா மச்சி? இல்லையே என்று சொல்லியவுடன் தனது அருகில் இருந்த பத்திரிகையை எடுத்து நீட்டினான். அதில் வினித் ஆதியை அடிப்பது போல் ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த விஷ்ணு திடுக்கிட்டான். மச்சி, இது எப்படா நடந்தது என்றவனை பார்த்து கண் சிமிட்டியவன், ஷாக்க குறமச்சி, இப்போ இன்னொன்று நடக்க போகுது என்றபடி மடிக்கணினியை பார்த்தான். ஆதி, எதுனாலும் சொல்லிட்டு செய்டா என்று அவன் சொல்லி கொண்டிருக்க, டிவியில் இருந்த நிருபர் ஒருவர், சார், நேற்று வினித் அதிதேவ சாரை அடிக்க ட்ரை பண்ணாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது என்று ஃபோட்டோ காட்டினான். இதை எதிர்பார்க்காத காளியப்பன் அதிர்ச்சி அடைந்தார். அந்த ஃபோட்டோவால் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. பின் சில நிமிடங்களில் சுதாரித்தவர், இது எதிர்க்கட்சிகளின் சதி என்று பேச்சை மாற்றினார். ஆதி அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்க விஷ்ணு புரியாமல் பார்த்தான். டேய், என்னடா நடக்குது என்று வடிவேலு மாடுலேஷனில் விஷ்ணு கேட்க, வெயிட் அண்ட் வாட்ச் மச்சி என்று கண்ணடித்தான். இனி அவன் எது பண்ண ட்ரை பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் என்று இறுகிய குரலில் கூறியவன் மேற்கொண்டு வேலைகளை கவனித்தான். விஷ்ணு யோசனையாக நிற்க, போடா, நெக்ஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் கொண்டு வரணும்னு பாருடா, நான் அதுக்குள்ளே ஃபைலை பார்த்துட்டு வந்துடுறேன், டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்ல விஷ்ணு தலையாட்டியபடியே வெளியே சென்றான். சிறிது நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு யாழ்னியின் ஞாபகம் வந்தது. அவளின் நினைவில் உள்ளுக்குள் உற்சாக ஊற்று ஏற்படுவதை உணர்ந்தவன் அவனை அறியாமல் யாழ்னிக்கு ஃபோன் செய்தான். ஹலோ என்ற யாழ்னியின் குரலில் உலகை மறந்தவன் பின் சுதாரித்து, பேபி என்று குரலில் காதல் பொங்க சொல்ல அவளோ அமைதியானாள். பேபி, லைனில் இருக்கியா என்று பதற, சொல்லுங்க ஆதி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இப்போ எப்படி இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை ஆதி, நான் ஆஃபீஸாவது வந்திருப்பேன், இங்கே போர் அடிக்குது என்று அவள் ஆதியை குற்றம் சொன்னாள். பேபி, நான் சொன்னால் கேட்பதானே, நீ ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நாளைக்கு வா, ஓகேவா என்று அவன் சிறு குழந்தைக்கு சொல்வது போல சொல்ல யாழ்னி திரும்ப அமைதியானாள். பேபி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாளையிலேருந்து உனக்கு இங்கே ஃபுல் ஒர்க் இருக்கும், அதனால தான் இன்றைக்கி உனக்கு லீவ் கொடுத்துருக்கேன் என்று சீண்ட, அதானே பார்த்தேன், என்னடாப்பா லீவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்களேன்னு அப்பப்போ எம்ப்ளாயின்னு கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க என்று பதிலுக்கு கோபமாக கத்தினாள். பேபி, நீ எம்ப்ளாயின்னு யார் சொன்னா? நீ தானே ஓனர். என்ன என்று அவள் அதிர்ச்சியாய் கேட்க, பேபி, இதை பற்றி அப்படியே கொஞ்ச நேரம் நீ யோசிப்பியான், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுவேனா என்று அவள் கூப்பிட ஆதி ஃபோனை கட் செய்தான். யாழ்னியோ ஃபோனை பார்த்தபடி குழம்பி போய் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு இவனுக்கு, இவன் இப்படியெல்லாம் பேச மாட்டானே என்று ஒன்றும் புரியாமல் யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். விஷ்ணு சிறிது நேரம் ஆதி சொன்ன வேலையை பார்த்தவன் திரும்ப வந்தான். விஷ்ணு உள்ளே வரும்போது ஆதி தனக்குள்ளே சிரித்து கொள்வதை பார்த்தவன், ஆதி சார், உங்களுக்கு என்னாச்சு என்று நக்கலாக கேட்டான். என்னடா, நான் நல்லா தானே இருக்கேன், முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பக்கி என்றவனை சிரிப்போடு பார்த்தவன், என்னடா
தங்கச்சி ஞாபகமா? அவ தான் இந்த மாதிரி புன்மொழியெல்லாம் சொல்லுவா என்று ஓட்ட ஆதி தன்னை மறந்து சிரித்தான். என்ன மச்சி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல என்று விஷ்ணு கேட்க, ஆமாடா, என் பேபி என்கிட்டயே வந்துட்டா என்று சொன்னதில் விஷ்ணு அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான். என்னடா சொல்கிற? எஸ், நான் யாரை மீட் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தனோ அவள் இத்தனை நாளாக என் பக்கத்தில் தான் இருந்திருக்கா என்றவன் ஊட்டியில் தான் யாழ்னியை சந்தித்ததை பற்றி கூறினான். மச்சி, இத்தனை நாளாக நீ இதை என்கிட்ட மறைச்சிட்டே இல்லை? அப்படி இல்லைடா, நான் அவளை மீட் பண்ணப்ப சின்ன பொண்ணு. ஒரு நாள் மீட் பண்ணதில் அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு குழப்பமாக இருந்ததுடா. இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சது மச்சி? அவளோட ஆதினா எப்படி தெரியாமல் போகும் என்று கண் சிமிட்டினான். சூப்பர் மச்சான் என்றவனிடம், மச்சி, நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் இதுவரையும் கிடைக்காதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணணும். ஆனால் இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா ஆதி? டேய், இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான், தேவையில்லாமல் யோசிக்காத என்றவன், மச்சி, எலக்ட்ரானிக் திங்ஸ்லேருந்து கிராசரி ஐட்டம்ஸ் வரை எல்லாம் கொண்டு வரணும்டா. வாவ் என்றவன், டேய், இன்டர்வியூக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? யாழ்னி ரெடி பண்ணிட்டாடா? ஓகேடா என்றவன், மச்சி, தேவ இன்டர்வியூ எடுக்க சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் என சொல்ல விஷ்ணு அதிர்ச்சி அடைந்தான். நீ என்ன சொல்கிற ஆதி? தேவா என்று திணற ஆதி ஆமாம் என்பது போல தலையாற்றினான். ஆதியின் இந்த முடிவை எதிர்பார்க்காததால் விஷ்ணு தனக்குள்ளே என்ன சொல்வது என போராடி கொண்டிருக்க ஆதி அவனை கூர்மையாக கவனித்தான். மச்சி, என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட என்று கேட்க, ஒன்றும் இல்லைடா, அவனே இன்டர்வியூ எடுக்கட்டும் என்று சமாளித்தான். விஷ்ணுவை ஒரு பார்வை பார்த்தவன் சரி என்று தலையாட்டினான். மச்சி, செல்லர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, ஓகேவா? சரிடா என்றவனிடம், மச்சி, நான் உன் ஃப்ரெண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று ஒரு மாதிரி குரலில் சொல்ல அதற்கு விஷ்ணு தலையாட்ட ஆதி கடுப்பானான். இதற்கிடையில் ஆதியின் செல்லுக்கு மெசேஜ் வர அதை பார்த்தவனின் முகம் ரௌத்ரமாக மாறியது. மச்சி, என்னாச்சு என்று விஷ்ணு கேட்க அதை விஷ்ணுவுக்கு காட்டினான். டேய், என்னடா அது? இவன் மனுஷனா மிருகமா? ச்சே என்று கோபப்பட, டோன்ட் வரி மச்சி, இதுக்கு நான் முடிவு கட்டுறேன் என்றவன், ஈவினிங் வெளியே போகணும்டா, கெட் ரெடி என்றான். பின் இருவரும் வேலையை முடித்தவுடன் ஒரு ரெஸ்டாரண்ட்டிற்கு செல்ல அங்கு சந்தோஷ் இருந்தான். ஹாய் சந்தோஷ் என்று விஷ்ணு சந்தோஷமாக கையாட்ட, நான் தாண்டா வர சொன்னேன் என்று ஆதி தகவல் கூறினான். சந்தோஷ் வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா? இல்லைடா, இப்போ தான் வந்தேன். பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? அதுக்கு என்னடா என்று பறப்பது போல செய்கை செய்தான். மச்சி, நேற்று பார்ட்டியில் என்ன நடந்தது தெரியுமா? என்னாச்சு ஆதி? ஃபஸ்ட்டு நீ யாழ்னியை பார்த்தியா? இல்லைடா, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி, அவகிட்ட எதுவும் பேசலை. ஏண்டா என்று கேட்டவனிடம் நேற்று பார்ட்டியில் நடந்ததை கூற சந்தோஷ் ஆத்திரத்தில் மேசையை குத்தினான். இதுக்கு தாண்டா நான் அவகிட்ட அப்போவே அலாட்டாயிருன்னு சொன்னேன் என சொல்ல, அதை தாண்டா நானும் சொல்ல வந்தேன், அவளை கவனமாக பார்த்துக்கோடா என்று ஆதி கவலையுடன் கூற, ஆதி என்று சந்தோஷ் கேள்வியாய் பார்க்க, இல்லடா, இனி ரொம்ப கவனமாக இருக்கணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அதான் என விளக்கம் சொல்ல இருவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். உண்மையில் ஆதி யாழ்னி மயங்கி விழுந்தவுடன் மிகவும் பயந்து போய் இருந்தான். இரவு முழுவதும் அவளை விட்டு அகலவில்லை. ஆனால் தெளிவாக தனது உணர்வுகளை விஷ்ணுவிடம் மறைத்து விட்டான். ஆதி இப்படி கவலையுடன் சொல்லி கொண்டிருக்க இருவரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி தேற்றினார்கள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆதியின் பேச்சு நின்றது. என்னாச்சுடா என்று நண்பர்கள் கேட்க அங்கே யாழ்னியும் மித்ராவும் இருந்தார்கள். மித்து என்று விஷ்ணு சந்தோஷமாக கத்த, ஆதியோ, யாழ்னி, உன்னை யாரை இங்கே வர சொன்னா என்று எகிறினான். ஏன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் மட்டும்தான் வரணும்னு ரூல்ஸ் இருக்கா என்று கடுப்பாக கேட்டார். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற யாழ்னி என்றவன், ஏமா நீயாவது சொல்லியிருக்கக்கூடாதா என்று பக்கத்தில் இருந்த மித்ராவிடம் கேட்டான். அண்ணா, காலையிலேருந்து ஒரே டார்ச்சர்ண்ணா, போர் அடிக்குதுன்னு சொன்னால் கேட்குற டிவைஸாக இருந்தால் பரவாயில்ல என்று மித்ரா நொந்து கொள்ள ஆதி அவளது புலம்பலில் புன்னகைத்தான். விடுமா, இந்த டிவைஸை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போய் உன் பேபியை பாரு என்று கண் சிமிட்ட அண்ணா என்று விழிகள் தெரித்து விடுவது போல பார்த்தாள். ஷாக்க குரமித்து என்றவன் விஷ்ணுவை கண்காட்டினான். இவர்கள் இருவரையும் பார்த்த சந்தோஷ் ஜெர்க்கானான். பேபி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, நேற்று நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா என்று நயமாக கேட்க, நீ ஏண்டா பயப்படணும் என்று அவள் அதற்கு எகிறினாள். பேபி என்றவன் அவளை சமாதானப்படுத்த வெளியே அழைத்து செல்ல ஆதி பேசிக்கொண்டிருக்கும் போது யாழ்னியின் முகம் பேயறைந்தது போல் மாறியது.